சூர்யாவுக்கு ஆப்பு வைத்த சிவகுமார் இப்படியா உளறுவது? சிக்கல் மேல் சிக்கலில் ஜோதிகா. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வரும் சூர்யா, ஜோதிகா பொதுவெளியில் பேசுவது சர்ச்சையை ஏற்படுத்தி வரும். இவர்களை எல்லாம் கடந்து சூர்யாவின் தந்தை ஒரு படி மேலே சென்று பொதுவெளியில் மாசாக பேச நினைத்து பேசுவது எல்லாம் அவர்களது குடும்பத்தாரை மறைமுகமாக பேசுவதாக அவருக்கு எதிராக தற்போது சர்ச்சை வந்துள்ளது. சமீபத்தில் நடந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் சிவகுமார் பேசுகையில், ஹோட்டல் சாப்பாடு நடிகை போல, வீட்டு சாப்பாடு மனைவி போல, வீட்டு சாப்பாடு என்பது நிரந்தரம், ஒரு மாற்றத்திற்காக வேண்டுமானால் ஹோட்டலில் சாப்பிடலாமே தவிர 3 வேளையும் சாப்பிட்டால் பைத்தியம் பிடித்துவிடும். எப்போதுமே வீடு, மனைவி, குழந்தை, அதற்கு அப்புறம்தான் ஹோட்டல் என பேசினார். இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதை சில நெட்டிசன்கள் சமீபத்தில் நடிகர் விஜய் மற்றும் த்ரிஷா குறித்து பேசப்பட்ட சர்ச்சைகளுடன் இணைத்து ட்ரோல் செய்ய ஆரம்பித்துள்ளனர். சிவகுமார் இந்த கருத்தை யாரை குறிப்பிட்டு சொன்னார்? இது சமீபத்திய சர்ச்சைகளுக்கு ரியாக்ஷனா, கமெண்ட்ஸாக வருகின்றன. ஒரு சாதாரண நிகழ்ச்சியில் தனது அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்த சிவகுமாரின் பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் பல்வேறு கோணங்களில் பேசப்படுகிறது. இதற்கு பிரபல சினிமா விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் பதில் அளித்துள்ளார். அதாவது, சமூக பக்கத்தில் தெரிவித்திருப்பது, ஹோட்டல் சாப்பாடும் நடிகைகளும் ஒன்றா? அவர்களுக்கு குடும்பம் இல்லையா? பெண்கள் பற்றிய உங்கள் பார்வை இவ்வளவு கீழ்த்தரமானதா? நடிகையை மனம் செய்த உங்கள் புதல்வர் இந்த கருத்தை ஏற்பாரா? ஏன் இப்படி அடிக்கடி உளறுகிறீர்கள்? திருந்தவே மாட்டீர்களா என பதில் கொடுத்துள்ளார். இந்த கருத்துக்கு நெட்டிசன்களும் ஆதரவு கொடுத்து வருகின்றனர். பெண்களை போற்றும் விதம் இதுதானா? இதனை சூர்யா ஏற்றுக்கொள்வாரா என்றெல்லாம் பதில் கொடுத்து வருகின்றனர். ஏற்கனவே சூர்யா, ஜோதிகா மும்பையில் தனித்து வாழ்ந்தனர் என்று சர்ச்சை கிளம்பியது. இதெல்லாம் மையப்படுத்திதான் தன் குடும்பத்தின் நிலைமையின் மனக்குமுறலை தான் மறைமுகமாக சிவகுமார் பேசினாரா என்றும் கூறப்படுகிறது. சிவகுமார் குடும்பத்தை சேர்ந்த கார்த்தி, சூர்யா, ஜோதிகா என அனைவரும் பொதுவெளிகள் மாசாக பேசுவதாக நினைத்து பேசி ஏதோ ஒரு சர்ச்சையில் சிக்குகின்றனர். அதெல்லாம் அவர்களின் குடும்பத்தாருக்கு பொருத்தமாக இருப்பதாகவும் நெட்டிசன்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.